Good evening. Good evening, everybody. Good evening, sir. sir. Good evening, sir. Good evening, ma. சரி, காலையில நடத்துனது படிச்சீங்களா? ஜெனடிக் கோட்லாம் படிச்சீங்களா? Yes, sir. Sir. படிச்சிருப்பீங்க. ரைட், வெரி குட், வெரி குட். சரி, ஒரு சில கேள்விகளை நம்ம பார்த்துட்டு அதோட கண்டினியூட்டியை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, மரபணு குறியீடு, சரியா? ஜெனட்டிக் கோடு, சரியா? ஜெனட்டிக் கோடு நம்ம படிச்சோம். அதுல எத்தனை விதமான அமினோ அமிலங்கள் இருப்பதாக ஜார்ஜ் கோமோ அப்படின்றவர் சொன்னார். எத்தனை அமினோ அமிலங்கள் இருக்கு? 20 அமினோ அமிலங்கள், சரியா? 20 அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ ஜென்ரலா நமக்கு வந்து 20 அமினோ அமிலங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது எத்தனை கோடான்கள் இருக்கு? 64 கோடான்கள் 20 அமினோ அமிலத்துக்கு குறியீட்டை வழங்குகின்றன அப்படின்றத படிச்சோம். சரிங்களா? ரைட். மோனிகா. எஸ் சார். ரைட். ஒரு நொதியை பண்ணு பார்த்தோம். அதாவது ஆர்என்ஏ பாலிமரைசேஸ். ஆர்என்ஏ பாலிமரைசேஸுக்கு தேவையான ஒரு நொதி என்ன? அந்த நொதியோட பேர் என்ன? ஆர்என்ஏ பல்படியாக்க நிகழ்வுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நொதி என்ன? காயத்ரி. செவரோ ஓச்சோ நொதி. என்சைம். அனிகா மைக்க மியூட்ல போடு. அடுத்தது அம்பிகேஸ்வரி. அந்த செவரோ ஓச்சோ நொதியோட இன்னொரு பேர் என்னமா? சார், நியூக்ளியோடைடு பாஸ்பரிலேஸ். பாலிநியூக்ளியோடைடு பாஸ்பாரிலேஸ், சரியா? பாலிநியூக்ளியோடைடு பாஸ்பாரிலேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. குணவதி. எஸ் சார். அவுட் ஆஃப் 64 அமினோ ஆசிட், 61 கோடான்கள்ல, சாரி நானே பதில சொல்லிட்டேன்னா, 64 கோடான்கள்ல எத்தனை கோடான் குறியீடுகளை வழங்குவது கிடையாது? 3 கோடான்கள் சார். 3 கோடான்கள் குறியீடை வழங்காது. நான்சென்ஸ் கோடான் ஆர் ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவி சார். அந்த குறியீடுகளை வழங்காத கோடான் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதாவது கோடு ஆகாத கோடான்கள் இருக்குன்னு நம்ம படிச்சோம். ஸ்டாப் கோடான் சொன்னோம், அல்லது நான்சென்ஸ் கோடான். அது எது? யுஏஏ, யுஏஏ, யுஏஜி, யுஏஜி, யுஜிஏ சார். யுஜிஏ. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே. தாமரை செல்வி. எஸ் சார். இந்த 64 கோடான்கள்ல எத்தனை கோடான்கள் அமினோ அமிலங்களுக்கு குறியீடுகளை வழங்குகின்றன? 61. 61. ஓகே. ஏமஸ்ரீ. சார், 2 வேலையை செய்யக்கூடிய ஒரு கோடான் எது? 2 ஏயுஜி சார். ஸ்டார்டிங் கோடானா இருக்கு, மெத்தியோனைனுக்கு கோட் பண்ணுது சார். ஸ்டார்டிங் கோடானா இருக்கும், மெத்தியோனைனுக்கு குறியீட்டை வழங்கக்கூடியது. ஓகே, ரைட். அடுத்தது நவீன். எஸ் சார். பினைல் அலனைனுக்கான கோடு என்னவா? பினைல் அலனைன் யுயுயு. யுயுயு பினைல் அலனைனுக்கான கோடு, அந்த யுயுசி பினைல் அலனுக்கான கோடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். ஓகே. அண்ட் சாலமன். சார். பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், சரியா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம்? கதிரறிவால் ரத்த சோகை நோய். அதுக்கு பார்த்தோம். ஒரு பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், சரியா? பிரேம் மாதிரியான ரீட் பண்ணோம். ஒரு எழுத்து மாறினா கூட நம்ம வந்து அதுல முற்றிலுமாக மாற்றி விடும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேயா? அடுத்தது சந்தானலட்சுமி. சார். இந்த புள்ளி திடீர் மாற்றம் எக்ஸாம்பிள் வந்து கதிரறிவால் ரத்த சோகை நோய் படிச்சோம். என்ன அமிலத்துக்கு பதிலா என்ன அமிலம் தோற்றுவிக்கப்படுவதனால இந்த புள்ளி திடீர் மாற்றம் ஏற்படுது? வேலைன் தோற்றுவிக்கும் சார். ஆமா, குளுட்டமைனுக்கு பதிலா வேலைன் தோற்றுவிக்கப்படுவதால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மாற்றம் அடைகின்றன அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட்டு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அனிகா, கோடான் என்பது என்ன?
கோடான் என்றால் என்ன? சார் கோடான்னா ஒரு மூன்று தொகுதிய கொண்டிருக்கும் சார். 3 தொகுதி. என்ன தொகுதி அது? கரெக்ட் தான். என்ன தொகுதி? என்னதுமா? எதனுடைய 3 தொகுதி? சார் UAA, UGA, UAG. என்னமா வந்து குழப்பற? நியூக்ளிக் அமிலத்தோட நியூக்ளிக் அமிலங்கள் சொல்லிக்கலாம். சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் அல்லது நைட்ரஜன் பேசஸ் நம்ம சொல்லலாம்னு சொன்னேன். ஓகேயா? ரைட். இதெல்லாம் நம்ம காலையில படிச்சோம்பா. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்என்ஏ எப்படி ஒரு அடாப்டர் மாலிகுலாக செயல்படுகிறது அப்படின்றத பத்தியும், டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். சரியா? டிஆர்என்ஏ என்ன வேலை செய்யணும்னு படிச்சிருக்கோம்? ட்ரான்ஸ்ஃபர். எதை டிரான்ஸ்ஃபர் அமினோ பண்ணுது? ஆசிட்ஸ் கொடுக்கும் சார். அமினோ அமிலங்களை ட்ரான்ஸ்ஃபர். அமினோ அமிலங்களை எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பா? சைட்டோபிளாசத்துல இருந்து அமினோ அமிலங்களை, சைட்டோபிளாசத்துல இருந்து அமினோ அமிலங்களை எங்க புரத கொண்டு வந்து- சேர்க்கைக்கு. சைட்டோபிளாசத்துல புரத சேர்க்கை நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் அவருடைய வேலை. சரியா? அப்ப அடாப்டர் அப்படின்னா என்ன, ஏற்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அமினோ அமிலத்தை ஏற்றுக்கொண்டு. சரியா? அப்ப நமக்கு எம்ஆர்என்ஏல என்ன கோடான் வந்திருக்கு, அந்த கோடை படிச்சுட்டு போயிட்டு அதுக்கான அமினோ அமிலத்தை ஏற்றுக்கொண்டு வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய அந்த ரைபோசோமல் சப்யூனிட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து சேர்ப்பது தான் அவருடைய வேலை. அப்ப டிஆர்என்ஏ எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ் சார். சோ தொடக்கத்தில் இருந்தே குறியீடுகளை படித்து அமினோ அமிலங்களை இணைப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் என்று பிரான்சிஸ் கிரிக் தெளிவுபடுத்தினார். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே, சரியா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே the proposition of code, it was clear to Francis Crick that there has to be a mechanism to read the code and also to link it to the amino acid. அதாவது அவர் என்ன சொன்னாரு, இப்ப எம்ஆர்என்ஏ ஒரு கோடை கொண்டு போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏயுஜியை கொண்டு போகுது. அந்த ஏயுஜியை படிச்சு அதுக்கான அமினோ அமிலத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும், ஏதோ ஒரு வழிமுறை இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னாரு? பிரான்சிஸ் கிரிக் சொன்னாரா? அதுதான் எதுவா இருந்தது? அதுக்கப்புறம் எதுதான் அது மாதிரி அந்த மாதிரி வேலையை செஞ்சது? டிஆர்என்ஏ தான் வேலை கொடுத்தது. சரியா? ஏனென்றால் அமினோ அமிலங்களில் தனித்துவமான குறியீட்டை படிக்க எந்த கட்டமைப்பு அம்சங்களும் கிடையாது. அமினோ அமிலம் அப்படின்றது நமக்கு எங்க இருக்கு? சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கு. அமினோ, இது ஒரு அமினோ ஆசிட்னு வச்சுக்கப்பா, இது ஒரு அமினோ ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியா தெரிஞ்சது மெத்தியோனைன் வச்சுக்கோ, அல்லது பினைலாலனைன் வச்சுக்கோ. சரியா? இப்ப இந்த அமினோ ஆசிட்ல எம்ஆர்என்ஏவை ரீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான அமைப்பு ஏதாவது இருக்கா இதுல? அதனுடைய இந்த அமினோ ஆசிட்ல ஏதாவது இருக்கானா? இல்ல. சரிங்களா? இங்கல அப்ப என்னன்னா, அமினோ ஆசிட்ஸ் have no structural specialties to read the code uniquely. அப்ப எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை படிப்பதற்கான எந்த விதமான அமைப்புகளுமே எதுல இல்ல? எதுல இல்லப்பா? அமினோ அமிலத்துல. அமினோ அமிலத்துல கிடையாது. அப்ப ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தேவை. ரைட்டா? அண்ட் பிரான்சிஸ் கிரிக் ஒரு ஏற்பி மூலக்கூறு இருப்பதை உறுதிப்படுத்தினார். அப்ப he postulated the presence of an adapter molecule. அப்ப என்ன சொல்றாரு? இல்ல, அமினோ ஆசிட்ல எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. சரியா? எது கூட எதை ரீட் பண்றதுக்கு? கோடான ரீட் பண்றதுக்கு. அப்ப ஏதோ ஒரு ஏற்பி மூலக்கூறு, அடாப்டர் மூலக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் கிரிக் என்ன பண்ணிட்டாரு? உறுதிப்படுத்தினார். அது ஒரு புறம் குறியீடுகளை படித்துக் கொண்டே மற்றொரு புறத்தில் அமினோ அமிலங்களை பிணைத்துக் கொண்டிருக்கணும் என்று கூறினார். அப்ப பிரான்சிஸ் கிரிக் என்ன சொன்னாரு அப்படின்னா, that would on one hand read the code and on other hand would bind to specific amino acids. என்ன சொல்றாரு? அப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணீங்கன்னாவே தெரியும். நமக்கு
டிஆர்என்ஏ இப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து டிஆர்என்ஏ இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிஆர்என்ஏல இந்த கரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? யாராவது டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் படிச்சது இல்லையா? உங்க ஸ்கூல்ல கூட படிச்சது இல்லையா? கிராம்பு இலை வடிவத்துல இருக்கும் சார். கிளவர் லீப் மாடல். ஓகே, கிராம்பு இலை வடிவத்துல இருக்கும் சார். என்னம்மா சொல்லுங்க? கிராம்பு இலை வடிவத்துல இருக்கும் சார். என்ன இலை? கிராம்பு இலை சார். கிராம்பு இல்லையா? கிளவர் லீப் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிளவர் லீப் மாடல் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எம்ஆர்என்ஏடா, இது வந்து எம்ஆர்என்ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் AUG இப்படி இருந்ததுன்னா இங்க என்னவா இருக்கும்? ஆன்டி கோடான் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் சங்கேத கரம் என்ன சொல்லுவாங்க? எதிர் சங்க. இப்ப இங்க AUGன்னு எம்ஆர்என்ஏல இருக்கு. இதான் எம்ஆர்என்ஏ, இதான் எம்ஆர்என்ஏ. இப்ப AUGன்னு இருக்கு இங்க. அப்ப என்ன மாதிரி இருக்கும்? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஆர்என்ஏல AUGன்னு இருந்தா அதுக்கு ஆப்போசிட் எப்படியா இருக்கும் சொல்லுங்கயா? UCA சார். UAC. ஏன் சி சொல்லிட்ட? சாலமன் கரெக்ட் தானே? அடினைன்னா இங்க யுராசில், அடினைன்னா யுராசில், யுராசில்னா அடினைன். கரெக்டா? அடினைன். குவானைன்னா சைட்டோசின். இப்படிதானே இருக்கும். இதை தாண்டா நம்ம எதிர் சங்கேதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர் சங்கேதம் இங்க இணைவதனால இந்த கரத்தை நம்ம என்ன சொல்றோம்னா எதிர் சங்கேத கரம். இப்ப நான் எதுக்கு நான் இங்க டிஆர்என்ஏ படத்தை போட்டு சொன்னேன் அப்படின்னா, பிரான்சிஸ் கிரிக் என்ன சொன்னாரு? ஒரு ஏற்பி மூலக்கூறு இருக்கு, அது ஒரு பக்கம் குறியீடுகளை படித்து கொண்டே செல்கிறது. அப்ப இங்க பாரு, இந்த பக்கம் இந்த குறியீடுகளை AUG படிச்சுக்கிட்டு, அப்ப AUGக்கான ஆன்டிகோடான் இருக்கிற RNA தான் டிஆர்என்ஏ தான் இங்க வந்து பைண்ட் ஆகும். சரியா? படிச்சுக்கிட்டு மற்றொரு புறத்துல அப்ப இப்ப இதுக்கான அமினோ அமிலம் என்னது? இதான் அமினோ ஆசிட் வச்சுக்கோ. என்ன அமினோ அமிலம்? மெத்தியோனைன். அவ்வளவுதான்டா. சைட்டோபிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தியோனைனை இது கூட பைண்ட் பண்ணிக்கும். பைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். பைண்ட் பண்ணி அப்ப இதை படிச்சு இதுக்கான AUGக்கான ஆன்டிகோடான் ஆம் கொண்ட டிஆர்என்ஏ சைட்டோபிளாஸ்ல இருந்து AUGக்கான மெத்தியோனைனை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப பிரான்சிஸ் கிரிக் என்ன சொன்னாரு? ஒரு பக்கம் இதை ரீட் பண்றாரு, ஒரு பக்கம் அமினோ ஆசிட் பைண்ட் பண்றாரு. இது அமினோ ஆசிட் இணையக்கூடிய தளம்னு சொல்றோம். இது புரியுதா இந்த பாயிண்ட்? ரைட். இங்க பாருங்கோ. ரைட், அதுக்குதான் இங்கே கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இது வந்து யாரு? mRNA, மெசஞ்சர் RNA 5' and 3' இதுல ஒரு கோடான் இருக்கு, AGU அப்படின்னு ஒரு கோடான் இருக்கு. என்னது? AGUன்னு ஒரு கோடான் இருக்கு. அண்ட் இதுதான்டா டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சரு. பாத்துக்கோ, டிஆர்என்ஏவோட இதுதான் ஸ்ட்ரக்சரு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டிகோடான் ஆம், எதிர் சங்கேத கரம். இது அமினோ ஆசிட் பிணையக்கூடிய தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட், இது ரெண்டு தான் மெயின். அப்ப இங்க பாருங்க, இதுல AGU அப்படின்னு இருந்தா ஆன்டிகோடான் எப்படி இருக்கும்? யூ, அடினைன்னா யுராசில், குவானைன்னா சைட்டோசின், யுராசில்னா அடினைன். சரியா? அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டிகோடான் ஆம கொண்டிருக்கக்கூடிய டிஆர்என்ஏ என்ன பண்ணும்? இந்த AGUக்கான அமினோ ஆசிட் எது? சிரைன். என்னது? சிரைன். அப்ப அதை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த டிஆர்என்ஏ வேலை. புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க பாருங்க, UAC. அப்ப யுராசிலோடைய எதிர்க்கிறது வந்து அடினைன். சரியா? அடினைனுக்கு வந்து எதிர் வந்து யூ, சைட்டோசினுக்கு வந்து குவானைன். சரிங்களா? அப்ப AUG, இங்க AUGன்னு வந்திருக்கு, இங்க என்ன வந்திருக்கு? UACன்னு வந்திருக்கு. அப்ப இங்க எதை ஃபாலோ பண்ணும்? எதுக்கான அமினோ அமிலம் இங்க வந்து சேர்க்கப்படும்? UAC சார். எப்பவுமே mRNAல என்ன கோடு இருக்கோ அதுக்கான அமிலம். இது எதிர் சங்கேதம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப தைரோசின் என்ற அமினோ அமிலத்தை சைட்டோபிளாஸ்ல இருந்து இந்த டிஆர்என்ஏ ஆனது புரோடக்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதாண்டா டிஆர்என்ஏவோட வேலை. புரிஞ்சுச்சா? ரைட். டிஆர்என்ஏவானது கரையும் RNA என்று அழைக்கப்படுகிறது. நீட்ல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சாலிபுல் RNA என்று அழைக்கப்படுவது எதுனா யாருதான்? இந்த
tRNA. So the tRNA then called sRNA, அதாவது soluble RNA was known before the genetic code was postulated. ஏன் நம்ம இத கரையும் RNAன்னு சொல்றோம்? ஒரு பக்கத்தை அமினோ அமிலங்கள் சேர்க்குது சார், ஒரு பக்கத்து குறியீடு படிக்குது சார். See இங்க பாருங்க, இது வந்து mRNAப்பா, mRNA. இது வந்து ரிபோசோம், சின்ன அலகு பெரிய அலகு இப்படி வச்சுக்கோ, இப்படி இருக்கும். tRNA என்ன பண்ணுவாரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் AUGன்னு இருக்கு, AUGன்னு இருக்கு. அப்ப நமக்கு இது ஆன்டிகோடானாம், சரியா? இது ஆன்டிகோடானாம், ஆன்டிகோடானாம். அப்ப இங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யுராசில், அடினைன், சைட்டோசின். கரெக்டா? எஸ் சார். பதில் சொல்லுங்க, சரியா? ரைட். அப்ப என்ன பண்ணும், இதுக்கான இது ஆன்டிகோடான் இதுதான். இது என்ன பண்ணிடும், போயிட்டு யார் இது மெத்தியோனைனை இங்க எத்தாந்து சேர்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, மெத்தியோனைன் வந்து இங்க வந்து இணைஞ்சிரும். மெத்தியோனைன் வந்து இங்க இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த அமினோ அமிலம் இந்த மாதிரி பாலிபெப்டைட் சங்கிலி இங்க வந்துடும், சரியா? வந்துட்டு இது என்ன பண்ணிடுவாரு, மறுபடியும் சைட்டோபிளாஸ்டுக்கு போயிடுவார். எத்தாந்து இங்க விட்டுட்டு அவர் போயிடுவாரு. அப்பா என் வேலை முடிஞ்சு போச்சு, பாய், நான் அடுத்த இது ஏயுஜி வரும்போது இது என்ன பண்ணும், திருப்பி மெத்தியோனைனை கொண்டு வந்து சேர்க்கும், சரியா? அப்ப இத இங்க எத்தாந்து குத்துட்டு ஒரு வேலை முடிச்சுட்டு போறதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சாலிபுல் ஆர்என்ஏன்னு கூட சொல்லுவோம். இப்ப புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். இது மரபு குறியீடுகளை பற்றி முன்மொழியப்பட்டதற்கு முன்பே அறியப்பட்டது. அதாவது ஜெனடிக் கோட சொல்றதுக்கு முன்னாடியே இந்த சாலிபுல் ஆர்என்ஏ அப்படின்றத சொல்லிட்டாங்க, ரைட்டா? tRNA-வானது நிரப்பு காரடையில் உள்ள குறியீடுகளுக்கான எதிர் சங்கேத முனையை கொண்டிருக்கின்றது. அதாவது tRNA-வானது நிரப்பு காரணினா என்னது, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் பேசஸ், சரியா? அதுக்கான எதிர் சங்கேத முனையை, அப்பதான் இப்ப சொன்னதான் இது mRNA ஒரு கோடான் இருக்குன்னா அதுக்கான எதிர் சங்கேத முனையை எது கொண்டிருக்கும்னா இதுதான் கொண்டிருக்கும், சரிங்களா? ரைட். மேலும் இது அமினோ அமிலத்தை ஏற்கும் கரத்தையும், இதில் தான் அமினோ அமிலங்கள் வந்து இணைகின்றன. அதாவது இந்த ஆன்டிகோடான் லூப் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப சொன்னது ஏற்கனவே படம் வரைஞ்சது அதேதான், அதே கதை தான், ஒரு வேற எதுவும் புதுசு கிடையாது, சரியா? இங்க இது வந்து ஆன்டிகோடானாமு, இந்த பக்கம் யாரு, அமினோ அமிலம் வந்து இணையக்கூடியது, சரியா? அப்ப இது அமினோ அமிலத்தை இணையக்கூடிய கரத்தையும் கொண்டுள்ளது. அண்ட் ஆன்டிகோடான் லூப், இதான் ஆன்டிகோடான் லூப், இதுதான் ஆன்டிகோடான் லூப், இதையும் கொண்டிருக்கிறது. ஸோ அண்ட் இந்த அமினோ அமிலத்தை ஏற்கக்கூடிய கரத்தில் தான் அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகிறது, நமக்கு பைண்ட் ஆகிறது. tRNA has an anticodon loop that has bases complementary to the code, and it also has an amino acid acceptor N to which it binds to the amino acid, சரியா? ரைட். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். இது நம்ம என்சிஆர்டில இருக்கக்கூடிய படம் தான்டா, என்சிஆர்டியோட படம் தான் இது. அப்ப இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், AGU இதற்கான ஆன்டிகோடான் UCA அண்ட் இதுக்கான அமினோ அமிலம் சிரைன், சரி? அந்த 3' எண்ட்ல இது இணைச்சு வந்து இங்க விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, கரைஞ்சி போயிடுவார். ஓகே, ரைட். ஒவ்வொரு ஆண்டு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா, இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க, சரியா? AGU, ஏன்னா நீட்ல கேள்வியா வரலாம். AGU என்ற கோடான் எந்த அமினோ அமிலத்துக்கு குறியீடை வழங்கும், செரைன் சார். செரைன், சரியா? அதே போல UAC தைரோசின் சார். இது மறந்துடு, ஏன்னா என்சிஆர்டில எது கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுதான் கேள்வியா வரும், சரிங்களா? ரைட். ஒவ்வொரு அமினோ அமிலத்திற்கும் குறிப்பிட்ட tRNA-க்கள் உள்ளன. இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்ல வராங்க, ஈச் அண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தியோனைன்னா அதுக்கு ஒரு tRNA, தைரோசின்னா அதுக்கு ஒரு tRNA, பினைலாலனைன்னா அதுக்கு ஒரு tRNA, சரியா? அப்ப மொத்தம் எத்தனை tRNA இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 61 எப்படிப்பா இருக்கும்? 20 அமினோ அமிலங்கள் இருக்கு சார், அப்ப 20 tRNA இருக்கும் சார். 20, சரியா? 20மா 20 தான் நம்ம சொல்லணும். 20 tRNA-க்கள் இருப்பார், 20 tRNA-க்கள் இருப்பார். அதுக்கான நீங்க சொல்லலாம் சார் 2-3 கோடான்கள், அதுக்கும் ஒரே அமினோ அமிலம் தானே, சரியா? 2 கோடான் ஒரே அமினத்துக்கு குறியீடு வழங்கல, அப்ப tRNA ஒரே மாதிரியா தான் இருக்கும்,
ஓகே, அப்ப எத்தனை அமினோ அமிலம் இருக்கோ அத்தனை அமினோ அமிலத்திற்கான டிஆர்என்ஏக்கள் இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஒவ்வொரு அமினோ அமிலத்திற்கும் குறிப்பிட்ட டிஆர்என்ஏக்கள் உள்ளன. துவக்கி வைப்பதற்காக மற்றொரு குறிப்பிட்ட டிஆர்என்ஏ உள்ளது. இது துவக்க டிஆர்என்ஏ என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு தெரியுமே துவக்க டிஆர்என்ஏ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் துவக்க டிஆர்என்ஏனா? அப்ப துவக்க டிஆர்என்ஏனா ஏயுஜி எம்ஆர்என்ஏல இருக்கும். அப்ப யுராசில் அடினைன் சைட்டோசின் கொண்டது மாதிரி, எதிர்காரம் கொண்டது மாதிரியான டிஆர்என்ஏ தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். இங்க பாத்துக்குப்பா, இது எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏல ஏயுஜின்னு இருக்கு. அப்ப ஆன்டிகோடான்ல எப்படி இருக்கும்? யுஏசின்னு இருக்கும். சரியா? அப்ப இந்த டிஆர்என்ஏ என்னன்னு சொல்லலாம்? இந்த டிஆர்என்ஏக்கு என்னன்னு சொல்லலாம்? இனிஷியேட்டட் டிஆர்என்ஏன்னு சொல்லலாம். சொல்லலாமா? எஸ் சார். இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ எத்தனை இருக்கும்? 1 சார். 1 சார். அவ்வளவுதான். ரைட்டா? அண்ட் நிறுத்த கோடான்களுக்கு டிஆர்என்ஏக்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? there are no tRNAs for stop codons. எத்தனை ஸ்டாப் கோடான் இருக்கான்? மொத்தம் எத்தனை இருக்கிறான்? 3 சார். UAA, UGA, UAG. இந்த மூணுத்துக்கும் யார் இல்ல? டிஆர்என்ஏ இல்ல சார். கிடையாது. அப்ப இந்த மூணும் அமினோ அமிலத்துக்கு குறியீடே வழங்காது. அவன் நான்சென்ஸ் போடான். அவன் நான்சென்ஸ் அண்ட் ஸ்டாப் போடான். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். இங்க பாருங்கோ, இங்க பாத்தீங்கன்னா சரி. ஸோ டிஆர்என்னுடைய மற்ற ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ரக்சர். அப்ப இங்க யுஏஜி என்னது? யுஏஜி, யுஏஜி. சரிங்களா? இங்க யுஏஜி இருக்குன்னா அண்ட் அதுக்கான ஆன்டிகோடான் இதுதான். அதுக்கான ஆன்டிகோடான் அதுதான். அப்ப அதுக்கேத்த அமினோ ஆசிட்டை கொண்டாந்து இங்க சேர்த்துருவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். இங்க பாருங்க ராஜா, இந்த படத்தை நான் எதுக்கு இங்க காமிக்கிறேன் அப்படின்னா, இது ரைபோசோம். இது ரைபோசோம்ல இது என்ன அழகு? என்ன அழகுன்னு சொல்லலாம்? சிறிய துணை அலகு. ஆமாப்பா, ஸ்மாலர் சப் யூனிட். ஸ்மாலர் சப். அப்ப இது லார்ஜர் சப் யூனிட், பெரிய துணை அலகு. பெரிய துணை அலகு. அப்ப இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன்டா ராஜா. இப்ப ப்ரோகேரியாட் எடுத்துக்கோங்க. ப்ரோகேரியாட்னா என்ன வகையிலான ரைபோசோமா இருக்கும்? சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரைபோசோம் 70S சார். 70S. 70S. ரைட். இதுவே யூகேரியாட்டை எடுத்துக்கிட்டா விலங்குகள் 80S. சரிங்களா? 80S மறக்க கூடாது. அதுக்காக தான் இங்க நான் சொல்றேன். அப்ப இங்க பாருங்கப்பா, டிஆர்என்ஏவோட வேலை என்னன்னு பாருங்கப்பா. இப்ப யூஜிஜி என்னது? யூஜிஜிக்கான அமினோ அமிலத்தை அதை ரீட் பண்ணிட்டு டிஆர்என்ஏ என்ன பண்ணுது? டிஆர்என்ஏ என்ன பண்ணுது? யூஜிஜிக்கான இதுவை ரீட் பண்ணிட்டு அதுக்கான அமினோ அமிலம் என்னதுங்க? டிரிப்டோபன். என்னது? டிரிப்டோபன். அப்ப பாருங்க, யூஜிஜிக்கு ஆன்டிகோடான் ஏசிசி. இது என்ன பண்ணிடுது? போயிட்டு டிரிப்டோபன் எத்தாந்து இங்க சேர்த்துட்டு ஒரு கரைஞ்சி போயிட்டார். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, ஏஏஏ. என்னது? ஏஏஏ. அப்ப ஏஏ ஆன இதுக்கான அமினோ அமிலம் எது? லைசின். அப்ப என்ன பண்ணுது? ஏஏக்கான டிஆர்என்ஏ லைசினை கொண்டா வந்து சேர்ந்துட்டு இது என்ன பண்ணுவார்? அடுத்தது சரன்னு போயிடுவார். ஐயோ வேலை முடிஞ்சிச்சு பாயின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போயிடுவார். ஆனா இங்க பாருங்க, எது இதெல்லாம் என்னது? இது அமினோ அமிலங்கள் என்ன பிணைப்பால் பிணைக்கப்படுகின்றன? இங்க பெப்டைடு பிணைப்பு. ஸ்ட்ராங்கான பெப்டைட் பாண்டால பிணைக்கப்படுது. அதே மாதிரி தான்ப்பா ஜிஏயுனா அது என்னது? ஜிஏயுன்றது இந்த அமினோ அமிலத்துக்கு காரணம். இதைத்தான் சேர்த்துட்டு இவர் ஓடுவார். அடுத்தது இங்க பாருங்க, யுயூசி. என்னது? யுயூசின்றது பிணைலனுக்கான குறியீடை வழங்குவது. அப்ப இந்த டிஆர்என் என்ன பண்ணுது? சைட்டோபிளாஸ்ட்ல எங்க பிணைலன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கொண்டாந்து இங்க விட்டுட்டு இவரும் இங்க வந்து இந்த வழியா போயிடுவார். புரியுதா? இப்படிதான்டா பெப்டைடு சிந்தசிஸ் நடக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா டிஆர்என்ஏ. அதை சொல்றதுக்கு தான் இந்த படத்தை நான் காமிச்சிருக்கேன். அண்டர்ஸ்டூட்? எஸ் சார். ரைட். டிஆர்என்ஏவின் இரண்டாம் நிலை அமைப்பு ஒரு கிளோவர் இலை போல தோன்றுகிறது. அதாவது இந்த டிஆர்என்ஏ உடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் இட் லுக்ஸ் லைக் கிளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். இந்த
இது ஆடும்போது பார்த்துருப்பீங்க, சீட் ஆடும்போது பார்த்துருப்பீங்க. கிளவர் வந்துட்டா, ஆஸ் வந்துட்டா, கிங் வந்துட்டா, ஜோக்கர் வந்துட்டா, இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கியா? ரம்மி. எஸ் சார். அதே மாதிரி சரியா, அந்த மாதிரியான ஸ்டேப்ல எப்படி இருக்கு, செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல அந்த மாதிரி இருக்கும். சரியா, இதன் உண்மையான வடிவமைப்பில் டிஆர்என்ஏ என்பது ஒரு சிறிய மூலக்கூறு ஆகும். அதாவது ஜென்ரலா டிஆர்என்ஏ அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் மாலிகூல். சரியா, which looks like inverted L. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், தலைகீழ் எல் மாதிரி. எல்ல நம்ம தலைகீழா போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பாருங்க. அதுதான் நம்ம முன்னாடி போட்டிருப்போம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு, இப்படி தலைகீழா எல் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இதோடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுச்சா இது? எஸ் சார். யாருக்காவது டவுட் இருக்கா? டிஆர்என்ஏ அக்செப்டர் மாலிகூல் ஆர் அடாப்டர் மாலிகூல். டிஆர்என்ஏ ஒரு ஏற்பி மூலக்கூறா எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுச்சா? ரைட்டுங்க. இங்க பாருங்க, எல் ஷேப்புக்காக நம்ம இதை கொடுத்துருக்குங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல் இன்வெர்டட் எல், எப்படி தலைகீழான எல் வடிவம். ஓகே ரைட். அடுத்தது நாம பார்க்க போறது மொழி பெயர்த்தல் அல்லது மொழியாக்கம், டிரான்ஸ்லேஷன். தம்பி, டிரான்ஸ்லேஷன்னா என்னடா? எம்ஆர்என்ஏ புரோட்டீனா மாறும் சார். எம்ஆர்என்ஏ புரோட்டீனை உருவாக்கும். சரியா, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ உருவாக்குறத படியெடுத்தல்னு படிச்சுங்க. எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் உருவாகுவது தான் நம்ம என்ன சொல்றோம், மொழியாக்கம், டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். பார்க்கலாமா சார்? மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் டு ஃபார்ம் எ பாலிபெப்டைட். அதாவது பாலிபெப்டைடு சங்கிலியை உருவாக்குவதற்காக. பாலிபெப்டைடு சங்கிலினாவே என்ன அர்த்தம், பல அமினோ அமிலங்கள் பெப்டைடு பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த பெப்டைடு பாண்டெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், பாலிபெப்டைடு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். பாலிபெப்டைடு சங்கிலியை உருவாக்குவதற்காக அமினோ அமிலங்கள் பாலிமராதல் ஆகக்கூடிய, பாலிமரைசேஷன்னா பல வந்து சேரக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் நாம என்னன்னு சொல்றோம், மொழி பெயர்த்தல் அல்லது மொழியாக்கம், ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? அடுத்தது, அமினோ அமிலங்களின் வரிசையானது எம்ஆர்என்ஏவில் உள்ள காரங்களின் வரிசைப்படி வரையறுக்கப்படுகிறது. நான் அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டோம். இது எம்ஆர்என்ஏ 5'3' இருக்கு. அப்ப எப்பவுமே ஸ்டார்டிங் ஏயுஜி தான். அப்ப ஏயுஜி, அப்ப அமினோ அமில வரிசை வந்து எம்ஆர்என்ஏ. அப்ப ஏயுஜின்னு இருக்கு, அடுத்தது யூயூன்னு இருக்கு, அடுத்தது யூயூசின்னு இருக்கு. புரியுதா? அடுத்தது வேற ஏதாவது இருக்கும், ஏயுசின்னு இருக்கு. அப்ப இந்த அமினோ அமிலங்கள் வரிசை இப்ப ஏயுஜின்னு இருக்குன்னா இங்க என்ன அமினோ அமிலம் இருக்கும், என்னவா இருக்கும், மெத்தியோனைனா இருக்கும். அப்ப யூயூன்னு வந்தா அது பினைலாலனைனா இருக்கும். சரியா, அதே போலதான் யூயூசின்னு வந்தாலும் அது பினைலாலனா தான் இருக்கும், அதுவும் பினைலாலனா தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி அமினோ அமிலங்களுடைய வரிசையானது எதன் அடிப்படையில வரையறை செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஆர்என்ஏவுல எந்த வகையிலான கார வரிசை அமைந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான். The order and sequence of amino acids are defined by the sequence of bases in the mRNA. ஓகேவா? ரைட். அமினோ அமிலங்களை இணைக்கும் பிணைப்பிற்கு பெப்டைடு பிணைப்பு என்று பெயர். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குடா. அமினோ ஆசிட்களுக்கு இடையே இது ஒரு அமினோ அமிலம், இது ஒரு அமினோ அமிலம், இது ஒரு அமினோ அமிலம், இது ஒரு அமினோ அமிலம். அப்ப இதை பிணைக்கக்கூடிய பாண்ட் யாரு, பெப்டைடு பாண்ட். என்னது, பெப்டைடு பாண்ட். The amino acids are joined by a bond which is known as peptide bond. Okay, and peptide பிணைப்பு உருவாக ஆற்றல் தேவைப்படுது. சார், இந்த ரெண்டு அமினோ அமிலமும் ஜாயிண்ட் ஆகணும், அதுக்கு யார் தேவை, பெப்டைடு பாண்ட் தேவை. அந்த பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைடு பாண்ட் ரெக்வயர் எனர்ஜி. அப்ப இந்த பெப்டைடு பாண்ட் உருவாவதற்கு எது தேவை, ஆற்றல் தேவை, ஏடிபி தேவை. சரியா, அதாவது முதல் படிநிலையில் அமினோ அமிலங்கள் ஏடிபி முன்னிலையில் செயல்படுகின்றன மற்றும் குறிப்பிட்ட
டிஆர்என்ஏவுடன் அமினோ அமிலத்தை இணைக்கும் செயல்முறை பொதுவாக டிஆர்என்ஏவின் மின்னேற்றம் அல்லது அமினோ அசிலேற்றம் மட்டும்தான் என்றால், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன நடக்குது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏடிபி குறிப்பிட்ட டிஆர்என்ஏவுடன், நமக்கு தெரியுமே எந்த அமினோ அமிலத்துக்கு எந்த டிஆர்என்ஏவோ, சரியா, அது கூட ஏடிபி முன்னிலையில அமினோ அமிலம் வந்து இணையக்கூடிய செயல்முறைக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா அமினோ அசைலேமேற்றம் அதாவது அமினோ அசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அமினோ அசைலேமேற்றம்னு சொல்றோம். புரியுதா? புரியலையா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அதாவது பாப்பா, நமக்கு இது வந்து டிஆர்என்ஏ, ஓகே, டிஆர்என்ஏ. இப்ப நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளுக்கே நம்ம போயிடலாம். ஏயுஜி இது எம்ஆர்என்ஏ, இது எம்ஆர்என்ஏல ஸ்டார்டிங் கோடான், இது ஆன்டி கோடான் யுஏசி. சரிங்களா? ரைட். இங்க என்ன சொல்றாங்க சார், இப்படி இருக்கு சார், இது வந்து இப்ப ஏயுஜி இங்க உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோ. இது வந்து ரைபோசோம், ரைபோசோமுடைய சிறிய துணை அலகு, பெரிய துணை அலகு. இங்க ஏயுஜி இருக்காரு, நான் இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் போட்டேன், இங்க போடணும். சரியா? ஏன்னா அங்க இருந்து இங்க தூக்கிற மாதிரி போடணும். இவருதான் எம்ஆர்என்ஏ. இங்க என்ன இருக்கார்? ஏயுஜி இருக்கார். ஓகேவா? ரைட். இப்ப இதுக்கான ஆன்டி கோடான்ல யூஎஸ்சின்னு இருக்கும். அப்ப ஏயுஜிக்கான அமினோ அமிலம் என்னன்னு நமக்கு தெரியுமா? என்னது? மெத்தியோனைன். சி இங்க பாருங்க, ஏடிபி முன்னிலையில இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏடிபி குறிப்பிட்ட டிஆர்என்ஏ உடன், குறிப்பிட்ட டிஆர்என்ஏ என்னது? யுஏசி ஆன்டிகோடான் நாம் கொண்ட டிஆர்என்ஏ உடன் எதை இணைக்குது? மெத்தியோனைனை இணைக்குது. சரியா? இந்த மெத்தியோனைன் இந்த பகுதியில வந்து இணையிறது தாண்டா என்ன சொல்றோம்? அமினோ அசைலேமேற்றம், அமினோ அசைலேஷன் அல்லது டிஆர்என்ஏவின் மின்னேற்றம்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுச்சா? எஸ் சார். இந்த இடத்த பாருங்க சார், அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தேஸ் அப்படின்றது என்சைம் என்ன பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, இந்த ஆன்டி கோடான் இங்க இருக்கு இல்லையா? ஆன்டி கோடான் ஏற்கனவே இங்க கோடான் இருந்திருக்கும், அதை படிச்சுட்டு அதுக்கான ஆன்டி கோடான் இங்க பாருங்க, அமினோ அமிலத்தை இந்த 3' பிரைம் எண்டுல, எங்க கரெக்டா 3' பிரைம் எண்டுல வந்து இணையக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? அமினோ அசைலேஷன் சொல்றோம். ஓகேவா? ரைட். 2 விதமான அமினோ அசைலேற்றம் அடைந்த டிஆர்என்ஏக்கள் போதுமான அளவு நெருக்கமாக அமையும் பொழுது அவற்றுக்கிடையே உருவாகும் பெப்டைடு பிணைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். சார் இங்க என்ன சொல்றாங்க? 2 விதமான அமினோ அசைலேற்றம் அடைதல் அப்படின்னா என்ன? அகைன் அதே கான்செப்ட் தான், நீங்க மறக்கவே கூடாது. கப்புன்னு எம்ஆர்என்ஏ போட்டுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. சிறிய சப்யூனிட், பெரிய சப்யூனிட், பெரிய சப்யூனிட். என்ன சொல்றாங்க? 2 விதமான அமினோ அசைலேற்றம் அடைந்த டிஆர்என்ஏக்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஏயுஜிக்கான இதான் டிஆர்என்ஏ இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது? அமினோ அமிலத்தை கொண்டாந்து சேர்க்குது. சரியா? சேர்க்குது. அடுத்தது என்ன பண்ணும்? இங்க யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இங்க பாருங்க, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஆர்என்ஏ ஸ்டாக்னண்டா தான் இருப்பாரு. இந்த ரைபோசோம் தான் இங்கிருந்து இப்படி நகருவார். அப்ப இந்த யூக்கான ஆன்டிகோடான் ஆமு என்ன பண்ணும்? பினைல் அலனைனை இங்க வந்து சேர்க்கும். இங்க வந்து சேர்க்கும் போது இவர் என்ன பண்ணுவாரு? ஆட்டோமேட்டிக்கா பாய் சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். அடுத்தது இங்க ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, யூயூசின்னு, இதுக்கான டிஆர்என்ஏ ஒரு அமினோ அமிலத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்ப இப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா? இந்த அமினோ அமிலங்களுக்கு இடையே என்ன பிணைப்புடா இருக்கும்? பெப்டைடு பிணைப்பு இருக்கும். இந்த அமினோ அமிலங்களுக்கு இடையே என்ன இருக்கும்? பெப்டைடு பிணைப்பு இருக்கும். அது மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியா ஹைஜெனிக்கா இருக்கும். ஓகேவா? ரைட்டு. வினையூக்கியின் முன்னிலையில் பெப்டைடு பிணைப்புகள் உருவாகும் வீதம் அதிகரிக்கிறது. வினையூக்கினா யாரு? நொதிப்பா. சரியா? கேட்டலிஸ்ட். சரியா? கேட்டலிஸ்ட் முன்னிலையில பெப்டைடு பிணைப்புகள் உருவாகக்கூடிய வீதம் ரொம்ப வேகமா உருவாகிறது அப்படின்னு சொல்றோம். இதாண்டா இங்க பாத்தீங்கன்னா தெரியும்டா.
இதாண்டா பெப்டைடு பாண்ட். என்னது? இதான் பெப்டைடு பாண்ட். ஓகேவா? ரைட். புரதங்களை உற்பத்தி செய்யும் செல்லின் தொழிற்சாலை ரைபோசோம். கரெக்டா? ரைபோசோம்ன்றது என்னது? புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல்லுடைய தொழிற்சாலை எதுனா ரைபோசோம். ஏன்னா ரைபோசோம்கள்ல தான் புரோட்டீன் சிந்தசிஸே நடக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ரைபோசோமல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். சரி, புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடியது எதுன்னு சொல்றோம்? ரைபோசோம்னு சொல்றோம். அப்ப ரைபோசோமல் ஃபேக்டரினா என்னன்னு சொல்லுவோம்? யாராவது சொல்றீங்கன்னு பார்ப்போம். புரதங்கள் சார். நோ 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 லைசோசோம் சார். மைட்டோகாண்ட்ரியா. நோ 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 நோ. இப்போ ஒருத்தர் யாராவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சார். நியூக்ளியோலஸ் நியூக்ளியோலஸ் மைட்டோகாண்ட்ரியா சாரி ரைபோசோம்களுடைய தொழிற்சாலைன்னு கேட்டா நியூக்ளியோலஸ் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய உட்கரு மணிதான் என்ன பண்ணுது? ரைபோசோம்களை உற்பத்தி செஞ்சு வெளியே அனுப்பும். சரியா? ரைபோசோமல் ஃபேக்டரினா அங்க சொல்லணும். இங்க புரத உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைனா ரைபோசோமா சொல்லணும். புரியுதா? ரைட். ரைபோசோம் அமைப்பு RNAக்கள் மற்றும் 80 வகையான புரதங்களை கொண்டிருக்கிறது. இப்ப ரைபோசோமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைப்பு RNAக்கள் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் RNA. சரியா? ஸ்ட்ரக்சர் அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரக்சரல் RNA அண்ட் அபவுட் 80 விதமான புரதங்களை யார் கொண்டிருக்கிறா? ரைபோசோம் கொண்டிருக்கிறது. So the ribosome consists of structural RNAs and about 80 different proteins. சரிங்களா? அதன் செயலற்ற நிலையில் அது 2 துணை அலகுகளை கொண்டுள்ளது. அவை பெரிய துணை அலகு மற்றும் சிறிய துணை அலகு. அதாவது தம்பி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. யூசுவலா இந்த ரைபோசோம்கள் இது செல்லுக்குள்ள இது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோ. ரைபோசோமல் சப் யூனிட்ல இப்படிதானே கிடக்கும். இது பெரிய யூனிட், சின்ன யூனிட் வச்சுக்கோ. சிதற நிலையில் தானே இருக்கும். எஸ், இருக்குமா இருக்காதா? அடப்பாவிங்க. டேய், முதல்ல ரைபோசோம் இப்படிதான்டா இருக்கும். எப்ப புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் போதோ அப்பதான் என்ன பண்ணுவாரு? இந்த பெரிய துணை அலகும் சின்ன துணை அலகும் வந்து ஒன்னோட ஒண்ணு இணையும். இத பெரிய துணை அலகு சின்ன துணை அலகு வந்து இணையும். எப்ப புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க போகுதோ அப்பதான் வந்து இணையும். சோ அதுக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கும்? இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், செயலற்ற நிலையில் தாண்டா இருக்கும். ஓகே, சரியா? செயலற்ற நிலையில் தான் இருக்கும். ஸோ இன் இட்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் 2 சப் யூனிட்ஸ். அதாவது செயல்படாத நிலையில பெரிய துணை அலகு சிறிய துணை அலகு, பெரிய துணை அலகு சிறிய துணை அலகு என இருக்கும். சரியா? அவை பெரிய துணை அலகு மற்றும் சிறிய துணை அலகுன்னு சொல்லிட்டோம். ஓகே, இங்க பாருங்கப்பா. இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட். ஆக்டிவ் ஸ்டேட்ல இது பெரிய துணை அலகு, இது சிறிய துணை அலகு, ரெண்டும் ஒன்னா வந்துடுது. இதுவே செயல்படாத நிலையில இருந்ததுன்னா என்ன இருக்கும்? இங்க பெரிய சப் யூனிட் இருப்பாரு, இங்க சின்ன சப் யூனிட் இருப்பாரு. அவ்வளவுதான் அர்த்தம். சரியா? சிறிய துணை அலகு ஒரு mRNA-வை சந்திக்கும் போது புரத உற்பத்திக்கான மொழிபெயர்ப்பு செயல்முறைகள் mRNA-வில் தொடங்குகிறது. It exists as 2 subunits, a large subunit and a small subunit. When the small subunit encounters on mRNA, the process of translation of the mRNA to protein begins. அதாவது என்ன சொல்றாங்க? mRNA இங்க பாருங்க, இது ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள இருந்தா யார் வந்தார்? mRNA வருமா? வருமாறாதா? எஸ் சார். அப்ப இங்க போடுறேன், இது mRNA வந்துச்சு, சைட்டோபிளாஸ்ட்ல வந்துச்சு. இந்த mRNA-வை ஸ்மாலர் சப் யூனிட் வந்து இணையுது, சந்திக்குது. சரியா? அதே மாதிரி பெரிய சப் யூனிட் வந்து இணையும் போதுதான் என்கவுண்டர், அதாவது சந்திக்கும் போதுதான் புரத உற்பத்திக்கான மொழிபெயர்ப்பு செயல்முறைகளே mRNA-வில் ஆரம்பிக்கும். இது பாயிண்ட் புரியுதா? எஸ் சார். ஒரே ஒருத்தருக்கு தான் புரிஞ்சுது, மத்தவங்களாம் புரியலையா? சார் மறுபடியும் சொல்லுங்க சார். புரியலன்னா திருப்பி கேட்டுடணும். அமைதியா இருந்தா நான் என்ன பண்றது? நான் அப்படியே தான் கம்முன்னு போயிடுவேன். இங்க பாருங்கப்பா. அப்ப நான் இது சைட்டோபிளாசம், இது நியூக்ளியஸ்குள்ள இருந்துதான் mRNA படியெடுத்தல் பொழுது சைட்டோபிளாஸ்டுக்கு வந்தது. அப்ப நான் இங்க போட்டுறேன், இது சைட்டோபிளாச பகுதியில mRNA. சரியா? சிறிய துணை அலகு ஒரு mRNA சந்திக்கும் போது, அப்ப சைட்டோபிளாஸ்ட்ல சின்ன துணை அலகு பெரிய துணை அலகு சைட்டோபிளாஸ்ட்ல இருக்குமா இருக்காதா? இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்குன்னு இப்பதானே சொன்னோம்.
எப்ப இந்த சிறிய துணை அலகு இந்த mRNA-ல வந்து சந்திக்கிறதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெரிய துணை அலகு வந்து பைண்ட் ஆயிடும். அப்பதான் என்ன நடக்கும்? டிரான்ஸ்லேஷன் செயல்முறைகள் ஸ்டார்ட் ஆகும். இப்ப புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ரைட். பெரிய துணை அலைகள் 2 தளங்கள் உள்ளன. அதாவது பெரிய சப் யூனிட் எடுத்துட்டீங்கன்னா 2 பிளேஸ் இருப்பார். இப்படி இருக்கும். நான் பின்னாடி அது என்ன சைட்ன்றதை நான் காட்டுறேன். EPAன்னு வரும், 3 சைட் வரும். சரியா? பெரிய துணை அலைகள் 2 தளங்கள் இருக்கின்றன. இத்தளங்களில் தொடர்ந்து அமினோ அமிலங்கள் பிணைதல் மற்றும் இதனால் ஒரு அமினோ அமிலங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக வருகிறது. எனவே பெப்டைட் பிணைப்பு. அதாவது ஒண்ணு வந்து இப்ப பாருங்க, இது வந்து அமினோ அமிலத்தை கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு வச்சுக்க, இவர் வேலை காலி, ஓடி போடுவார். இவர் வேலை ஓடி போடுவார். அடுத்தது இவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு அமினோ அமிலத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப இது என்ன ஆயிடும்? இப்படி நகர்ந்துட்டு இதுக்குள்ள என்ன ஆயிடும்? பெப்டைடு பிணைப்பு உருவாகிடும். அடுத்தது வந்து அப்ப இது என்ன ஆயிடும்? அது லாஸ்டா இந்த இடம் கரைஞ்சிட்டு போயிடும். அப்ப வேற ஒண்ணு வந்து அமையும். அதுதான் சொல்றாங்க. பெரிய துணை அளவுல பார்த்தோம்னா 2 தளங்கள் இருக்கிறது. இந்த தளங்கள்ல தொடர்ந்து அமினோ அமிலங்கள் பிணைதல் மற்றும் இதனால் இரு அமினோ அமிலங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக வருகிறது. எனவே பெப்டைடு பிணைப்பு உருவாகிறது. அப்ப இந்த மாதிரி வர்றதால தாண்டா அமினோ அமிலங்களுக்கு இடையே என்ன உருவாகிறதா? பெப்டைடு பாண்டு உருவாகிறது. there are 2 sides in the large subunit. கேள்வி வரலாம்டா. பெரிய துணை அலகுல எத்தனை தளங்கள் இருக்குன்னா 2 தளங்கள் இருக்கு. There are 2 sides in the large subunit for subsequent amino acids to bind to and thus okay be close enough to each other for the formation of a peptide bond. அதான் சொல்றேன். இங்க பாருங்க, 2 தளம். இது யாரு? பெரிய துணை அலகு, லார்ஜ் சப் யூனிட். கரெக்டா? லார்ஜ் சப் யூனிட். இதுல இது ஒரு சைட்டு, ஃபர்ஸ்ட் சைட்னு வச்சுக்கோ, இது 2வது சைட்னு வச்சுக்கோ. இந்த 2 சைட். அப்ப இது எத்தாந்து லைசினை கொடுத்துச்சுன்னா இவர் என்ன பண்றாரு? கரைஞ்சி வெளியே போயிடுவார். அடுத்தது என்ன பண்றோம்? இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். ஓகேவா? அப்ப இந்த 2 தளங்களை தான் இங்க சொல்லியிருக்கோம். அப்படி எத்தாந்து உடம் பொழுது பெப்டைடு பிணைப்புகளை தோற்றுவித்துடும் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ரைட். பெப்டைடு பிணைப்பு உருவாதலில் ரைபோசோம்கள் வினையூக்கியாக செயல்படுகிறது. சார், இந்த அமினோ அமிலத்துக்கும் இன்னொரு அமினோ அமிலத்துக்கும் நடுவுல பெப்டைடு பாண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அது யார் அப்படின்னா ரைபோசைம் அப்படின்ற வினையூக்கி. யாரு? ரைபோசைம். பொதுவா எல்லா ஏதோ ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்களே, படிச்சீங்களா? all enzymes are protein but சொல்ல மாட்டீங்க. புரதங்களும் அமினோ அமிலங்களால ஆனது சார். எல்லா அமினோ அமிலமும் புரதங்கள் அல்ல சார். அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். சி இங்க பாருங்க, என்னன்னா ஒரு புரதமற்ற ஒரு நொதினா ரைபோசைம் முக்கியமானது ஒன்று. கரெக்டா? கரெக்டா இல்லையா? என்ன படிச்சிருக்கீங்களா இத? இல்ல சார். இல்லையா? ஒரே நிமிஷம். ரைபோசைம். சரியா? புரதமற்ற நொதி. கரெக்ட் தான். ரைபோசைம் என்றது என்னது? ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா புரதம் அல்லாத நொதி ஒண்ணு இருக்கு. அது எதுனா ரைபோசைம் தான். அப்ப இந்த ரைபோசைம் அதாவது பாக்டீரியாவுல 23S rRNA இதுதான் ஒரு நொதி போல செயல்படுகிறது. அந்த நொதி தான் ரைபோசைம். இது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா 2 அமினோ அமிலங்களுக்கு இடையே பிணைப்பை உருவாக்க செயல்படுகிறது. புரிஞ்சுச்சா? என்னடா பதிலே சொல்ல மாட்டீங்க? டே, புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, புரியலன்னா புரியல. ரைட், ஓகே. அப்ப mRNA-ல அப்ப நமக்கு ஒண்ணு இல்லப்பா, பெப்டைடு பாண்ட் உருவாக்குவதற்கு வினையூக்கி எது, கேட்டலிஸ்ட் எதுனா என்ன பதில் சொல்லணும்? ரைபோசைம். ரைபோசோம். ரைபோசோம் ஆப்ஷன்ல கொடுக்கல, 23S rRNA கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவ? 23S rRNA. ஆமாப்பா, அவ்வளவுதான்பா. ஓகே, ரைட். mRNA-வில் தொடங்கி வைக்கும் கோடான் மற்றும் பாலிபெப்டைடுக்கான நிறுத்த கோடான் மற்றும் குறியீடுகள் காணப்படும். அப்ப இதான் mRNA. இந்த mRNA-ல
ஏயுஜி தொடக்கு வைக்கக்கூடியது. அண்ட் இங்க யுஏஏவா இருக்கலாம், யூஜிஏவா இருக்கலாம், யுஏஜியாக இருக்கலாம். இது ஸ்டாப் கோடான். சரியா? நிறுத்த கோடான்கள் ஒரு பக்கமும் ஸ்டார்டிங் கோடானும் இருக்கும். நடுவுல நிறைய பாலிபெப்டைடுக்கான கோடான்கள் காணப்படும். ஓகேவா? ரைட். ஒரு mRNA-வில் சில கூடுதல் வரிசை முறைகள் மொழிபெயர்க்கப்படுவது கிடையாது. அதாவது கூடுதலான வரிசை முறைகள் அங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அதுக்கான அமினோ ஆசிட்டுக்கு எதுவோ அது மட்டும்தான் அங்க மொழிபெயர்ப்புல ஈடுபடும். சரியா? ரொம்ப லென்த்தியா இருக்கு சார், ஃபுல்லாவே பண்ணுமானா பண்ணாது. சரிங்களா? சோ இவைகள் மொழிபெயர்க்கப்படாத பகுதிகள் என்று குறிப்பிடும். அதாவது இது ஒரு mRNA. mRNA-வுல முனையில இங்க இதுதான் ஏயுஜி ஸ்டார்டிங் கோடான் இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கு முனையில பாத்தீங்கன்னா ஒரு கூடுதலான, அதாவது மொழிபெயர்க்கப்படாத ஒரு பகுதி இங்க இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா யூடிஆர், untranslated region அப்படின்னு சொல்றாங்க. சரியா? and mRNA also has some additional sequences that are not translated and are referred as untranslated region. UTR ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துல பாருங்கோ, இந்த படத்துல பாருங்க. இது mRNA தம்பி. இது வந்து என்னது? mRNA. நமக்கு தெரியும் mRNA, அதாவது HNRNA எடுத்து பார்க்கும்போது எக்ஸான் இன்ட்ரான் கலந்துருக்கும் அப்படின்னு படிச்சோமா? முதல்ல HNRNA-வா இருக்கும்போது எக்ஸான் இன்ட்ரான் இருக்குமா? அப்புறம் எது ரிமூவ் ஆயிடுன்னு படிச்சோம்? இன்ட்ரான் ரிமூவ் ஆயிட்டு யார் இருப்பா? மொத்தத்துல யார் மட்டும்தான் இருப்பா? எக்ஸான் மட்டும்தான் இருப்பார். எக்ஸான் மட்டும்தான் இருப்பார். சரியா? இதுல இங்க பாத்துக்குங்க, இதுகளுடைய முனையில இங்க பாருங்கப்பா யார் இருக்கா? யூடிஆர். யூடிஆர்னா untranslated region. அதே போல இந்த எண்ட்லயும் யார் இருக்கா? untranslated region இருக்கா. அப்போ ஒரு சில பகுதிகள் untranslated region காணப்படுகின்றன. அது முனையிலும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. இந்த மொழிபெயர்க்கப்படாத பகுதிகள் 5வது முனைப்பகுதியிலும் மற்றும் 3வது முனைப்பகுதியிலும் காணப்படுகின்றன. அதுதான் இங்க பார்த்தோம். சரியா? இது 5' எண்டு. 5' முனையிலும் untranslated region இருக்கு. 3' முனையிலும் யார் இருக்கா? untranslated region காணப்படுகிறது. அண்ட் ஆற்றல் மிக்க மொழிபெயர்ப்புக்கு இவைகள் தேவை. தம்பி என்னடா சொல்றாங்க யோசிங்க. அதாவது இதுக்கு பெரிய வேலை இல்லைன்னு நம்ம சொல்றோம், untranslated region-க்கு ஒரு பெரிய வேலை இல்லைன்னு சொல்றோம். ஆனா எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா ஆற்றல் மிக்க மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். they are required for efficient translation process. ஆற்றல் மிக்க மொழிபெயர்ப்புக்கு எது தேவை? எதுடா தேவை? untranslated region. யூடிஆர் தேவை. சரியா? எஃபிஷியன்ட்டா நடக்கணும்னா யூடிஆர் தேவை. ஆனா பொதுவா அதுக்கு ஒரு யூஸும் இல்லை, ஆனா இதுக்கு மட்டும் தேவை. ஓகே. மொழிபெயர்த்தலை தொடங்குவதற்கு ரைபோசோம் mRNA உடன் இணைக்கிறது. சார் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும்னாவே இந்த mRNA எது கூட இணையும்? சரி, ரைபோசோம்கள், இந்த ரைபோசோம்கள் mRNA உடன் இணையும். இணைஞ்சாதான் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும். பின்ன தொடங்கு கோடானை படிப்பதற்கு அதற்கான துவங்கும் tRNA வந்து இணைக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஏயுஜி தான் இருப்பாரு. இதை படிப்பதற்கான tRNA என்ன பண்ணும்? இந்த இடத்துல எதை கொண்டு வந்து சேர்க்கும்? மெத்தியோனைனை கொண்டு வந்து சேர்க்கும். புரியுதா? ரைட். ரைபோசோம் ஆனது mRNA-வில் புரத உற்பத்திக்கான குறியீடுகள் உள்ளன. அதாவது ரைபோசோம்ல தாண்டா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான குறியீடுகள் இங்க, அதாவது mRNA-ல இருக்கிறத அங்க சொல்றாங்க. ஓகே. இந்த குறியீடுகள் அமினோ அமிலத்திற்கான கோடான்களாக இருக்கின்றன. அப்ப இங்க பாருங்க, இந்த மாதிரி கோடான் வந்தா அது எதுக்கான கோடானா இருக்கு? அமினோ அமிலத்திற்கான கோடான்களாக சொல்றோம். புரியுதா? the ribosome proceeds to the elongation phase of protein synthesis. இந்த ரைபோசோம்கள் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். தம்பி நான் ஏற்கனவே சொன்னேன் EPA. சரியா? EPA. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சும்மா இது வந்து வெளியே போற பேஸ், இது விட்டுருங்க, இது கரைஞ்சு போற பேஸ். மெயினா இந்த PA ஃபர்ஸ்ட் வந்து பி இந்த இதுக்கு வந்த உடனே அமினோ அமிலத்தை இங்க வந்து சேர்த்துட்டு அது எங்க போயிடும்? சைட்டுக்கு போயிடும். சரியா? அதுக்கு அடுத்தது சைட் இருக்காரு பாரு, புதுசா டிரான்ஸ்பர் ஆறனே இங்க அமினோ அமிலத்தை கொண்டு வந்து இங்க வருவார். சரியா? அதுக்கப்புறம் இது இங்க பி சைட்டா மாறிடும், இது சைட்டா மாறிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, ஏயுஜியை படிச்சுட்டு மெத்தியோனைனை கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த tRNA பாய் சொல்லிட்டு கிளம்பிச்சு. சரியா? அடுத்தது யூயூக்கு
டிஆர்என்ஏ பிணைல என்ன கொண்டு வந்து சேர்த்துச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இதுக்கான ஜீனா சி, ஜீனா சி, சீனா என்னது ஜி. இங்க பாரு கரெக்டா வராரு பாரு. இத படிச்சுட்டு சரியா ஜி கா படிச்சுட்டு இவர் வந்து எங்க வர்றார்? இங்க வந்து அதாவது ஏ சைட் மூலியமா இங்க வந்து இணைவா. இப்படிதான் ஒவ்வொரு சைட்டா வந்துட்டு தாண்டி தாண்டி போகுது. இது புரியுதா? இதெல்லாம் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். சரியா? நமக்கு இது தேவலன்றதால நான் இதை நான் சொல்லல. போதும். ரைட். இங்க பாருங்க ரெண்டு சைட்டை மட்டும் தான் இங்க நம்ம மெயினா காமிச்சிக்கிறாங்க. ஓகே, ஒண்ணு வந்து சும்மா முடிஞ்ச உடனே ஒரு வேலையை காமிச்சிட்டு போற வேண்டியது. அப்ப பாருங்க, அப்ப இங்க என்ன நடக்கும் தம்பினா, எம்ஆர்என்ஏ ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த ரைபோசோம் போது என்ன ஆகும்? அடுத்து இங்க நவுந்து வரும், அதுக்கு அடுத்தது இங்க நவுந்து வரும், அதுக்கு அடுத்தது இங்க நவுந்து வரும். அப்ப இப்படி நவரும் போது என்ன ஆகுது? பெப்டைடு பிணைப்பால இந்த அமினோ அமிலங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து சங்கிலியை தோற்றுவிக்கும். புரிஞ்சுச்சா? ரைட். எம்ஆர்என்ஏவில் உள்ள குறியீடுகளுக்கான அமினோ அமிலத்தை டிஆர்என்ஏ தனது எதிர் சங்கேத முனையில் பிணைத்து கொண்டு வந்து ஒரு அமினோ அமிலத்துடன் மற்றொரு அமினோ அமிலத்தை பிணைக்கிறது. இதனால் பாலிபெப்டைட், இப்பதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன கதை தான். சரியா? அப்ப எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய அந்த கோடுக்கான சரியா இந்த குறியீடுக்கான அமினோ அமிலத்தை டிஆர்என்ஏ என்ன பண்றார்? இதுதான் டிஆர்என்ஏ, இதுதான் டிஆர்என்ஏ, இதுதான் டிஆர்என்ஏ தனது எதிர் சங்கேத முனையில் பிணைத்து கொண்டு இந்த குறியீடு சரியா இதான் எதிர் சங்கேத முனை. அப்ப யூனா எப்படி இருக்கும்? ஏஏஏன்னு அப்படி பிணைத்து ஒரு அமினோ அமிலம் யாரு பிணைலன பிணைத்து இந்த மாதிரி எத்தாந்து சேர்த்துட்ட உடனே நமக்கு நிறைய இந்த மாதிரி வந்து சேர்றதால பாலிபெப்டைடு சங்கிலி தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? ரைட். இங்க அதுதான் இங்க பாருங்க, எத்தாந்து சேர்த்ததால நமக்கு அமினோ அமிலங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பாலிபெப்டைடை தோற்றுவிக்கும். இந்த செயல்முறையானது எவ்வாறு நடைபெறுகிறது எனில், எம்ஆர்என்ஏவில் உள்ள ஒரு கோடானில் இருந்து அடுத்த கோடானுக்கு ரைபோசோம் நகர்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப எம்ஆர்என்ஏ அப்படியே தான் இருப்பாரு. இதுதான் ரைபோசோம்னு வச்சுக்கோங்க. இங்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்தது இவர் இந்த இடத்துக்கு வருவார், இந்த இடத்துக்கு வருவார். இங்கேயும் முடிஞ்சிச்சு இன்னொன்னு சேர்ந்துச்சுன்னா இது இங்க இருந்து இப்படி நகர்ந்து வருவார். புரியுதா? ஸோ எம்ஆர்என்ஏவில் உள்ள ஒரு கோடானில் இருந்து அடுத்த கோடானுக்கு இந்த ரைபோசோம் நகர்கிறது. இதனால் அமினோ அமிலங்கள் அப்படியே நவுந்து போறதுனால 1 by 1 அமினோ அமிலங்கள் பெப்டைடு பாண்டால இணைக்கப்படுகின்றன. சரிங்களா? ரைட். இவ்வாறு மொழிபெயர்ப்பின் மூலம் பாலிபெப்டைடு உருவாக்கப்படுகிறது. இந்த மாதிரி தான்டா டிரான்ஸ்லேஷனால நமக்கு பல அமினோ அமிலங்கள் இணைந்த பாலிபெப்டைடு சங்கிலி கிடைக்கிறது. இதற்கான செய்தி குறியீடுகளை டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவுக்கு அளிக்கிறது. கரெக்ட் தானே சார்? எம்ஆர்என்ஏ அப்படின்றது என்ன? டிஎன்ஏ சொல்லக்கூடியதை எடுத்துட்டு வந்துடுறது, சொல்லக்கூடியது, அவ்வளவுதான். டிஎன்ஏவுக்கு என்ன அமினோ அமிலம் தேவையோ அதுக்கான இதுவை இவர் கொண்டு வராரு. அதுக்கான டிஆர்என் என்ன பண்ணுது? அதுக்கான அமினோ அமிலத்தை கொண்டு வந்து சேர்க்குதுப்பா. அவ்வளவுதான்டா கதை, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு இருக்கும், அதை படிச்சுட்டு தான் நமக்கு இது வருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இறுதியில் ஒரு வெளியேற்றும் காரணி நிறுத்த கோரானுடன் பிணைகிறது. வெளியேற்ற காரணினா ரிலீஸ் ஃபேக்டர். எங்க போய் பிணையுது? ஸ்டாப் கோடான். இங்க யுஏஏ, யுஜிஏ, யுஏஜி இப்படி இருக்கும் பொழுது லாஸ்டா ரிலீஸ் ஃபேக்டர் இணையுது. இங்க எந்த விதமான அமினோ அமிலமும் இங்க வராது. எனவே மொழிபெயர்ப்பு முடிந்து, டிரான்ஸ்லேஷன் முடிந்து ரைபோசோம் ஒரு முழுமையான பாலிபெப்டைடை கொடுக்கிறது. அப்ப என்ன ஆயிடும்? நமக்கு இது மாதிரி ஸ்டாப் ஆன பிறகு ஒரு நீண்ட பாலிபெப்டைடு சங்கிலிய கொடுத்துரும். சரிங்களா? இந்த இடத்த பாரு. அப்ப இவரு தான் நகர்றாரு. இங்க பாருங்க, எத்தாந்து பிணைச்ச உடனே இவர் என்ன பண்றாரு? அடுத்த இதுக்கு வெளியே போயிடுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுறாரு? இங்க போயிட்டு லாஸ்டா என்ன ஆயிடுச்சு பாருங்க, நமக்கு இவர் தான் என்னது? ஸ்டாப் கோடான்னு வச்சுக்கோ. யாரு ஸ்டாப் கோடான்? யாரு? யுஏஜி, யுஏஏ, யுஜிஏ. ஸ்டாப் கோடான் வந்து முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுது? இங்க பாருங்க, ரைபோசோம்லாம் தனித்தனியா பிரிஞ்சிச்சு. ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு, ஓவர் கிளம்பலாம் அப்படின்றது. ஸ்டாப் கோடான் வந்த உடனே நமக்கு என்ன ஆயிடுது? இது ரைபோசோமல் துணை சப் யூனிட்லாம் பிரிஞ்சு போகுது. நமக்கு தேவையான
பாலிபெப்டைடு சங்கிலி கிடைத்து விடுகிறது. இப்படி தாண்டா மொழிபெயர்த்தல் நடக்குது. யாருக்காவது இது புரியலையா? புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சுச்சா? ரைட், சரிங்களா? Yes, sir. ஸோ இதோட இருக்கட்டும்ப்பா. இதோட கண்டினியூட்டியை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல, அதாவது ஜீன் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது புரோட்டீன் சிந்தசிஸ் பொழுது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? Yes, sir. Thank you.